மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய முன்வைக்கப்பட்டிருக்கும் ஆலோசனையை கல்வி அமைச்சு ஆலோசித்து வருகிறது. கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் இந்த ஆலோசனைக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்குவதாக கல்வித்துறை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்தார். மாணவர்கள் குறைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து தேவையுள்ள பகுதிகளுக்கு இடம் மாற்றுதல், இந்த விவகாரத்தில் இடங்களை மாற்ற கோருவதற்கான அனைத்து செயல்முறைகளிலும் கல்வி அமைச்சு எப்போதும் உதவ தயாராக உள்ளது. எந்த ஒரு பள்ளிக்கும் கல்விக்கான அணுகல் இருப்பதாக கல்வி அமைச்சு நம்புவதால் கல்வி அமைச்சகம் உரிய முயற்சியை மேற்கொள்ளும் என்று அவர் விவரித்தார். மேலும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் கலப்பு வகுப்பு முறையை மேற்கொள்ள அமைச்சு அறிவுறுத்துவதாக ஓங்காவோ கூறினார். கலப்பு வகுப்பு முறை என்பது உதாரணமாக ஒரு பள்ளியில் 30 மாணவர்களுக்கும் குறைவாக இருந்தால் 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளில் மாற்றம் செய்யாமல் வழக்கம் போல் செயல்படும். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புடன் இணைக்கப்படும். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புடன் இணைக்கப்படும். அதுவே கலப்பு வகுப்பு முறை என்று அவர் விளக்கினார். நேற்று நெகிரி செம்பிலான் நீலாயில் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற 2025 தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய 4வது தேசிய மாநாட்டை நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே நாட்டில் 30க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் 30க்கு குறைவான மாணவர்களை கொண்டு செயல்பட்டு வருவதாக நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார். இந்த பள்ளிக்கூடங்களை மேம்பாடு கண்டு வரும் புதிய இடங்களுக்கு மாற்றினால் மாணவர்கள் பயன்பெறுவர். இதற்கு கல்வி அமைச்சு துணை புரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள தமிழ் பள்ளி மேலாளர் வாரியங்கள் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிகளுக்கு பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று அதன் தலைவர் கரு ராஜமாணிக்கம் தெரிவித்தார். 500க்கும் மேல் தமிழ் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் உள்ள மேலாளர் வாரியங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார். 2050ஆம் ஆண்டை நோக்கி தமிழ் பள்ளிகள் நிலைத்தன்மை சவால்கள் தீர்வுகள் எனும் கருப்பொருளில் இம்மாநாடு நடைபெற்றது. இதில் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளி மேலாளர் வாரியத்தின் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். Kerajaan Madani sanggup dan bersedia untuk bekerjasama dengan Gabungan Persatuan-Persatuan Lembaga Pengelola Sekolah Tamil Malaysia. Gabungan kita hanya didaftarkan tahun 2023. Tadi saya sembang dengan saudara Tuan Raja Manikam yang mana dari segi pengalaman, dari segi pengendalian mungkin gabungan ini masih baharu. Tetapi apabila saya nampak rakan-rakan yang ada di sini, ramai yang pernah saya jumpa, ada sebahagian yang tidak sempat saya jumpa dalam masa 2 tahun yang lepas, tetapi saya ingat pengalaman dan juga komitmen daripada rakan-rakan sekalian, daripada kesemua ahli-ahli dan juga LPS sekalian mampu untuk membawa sekolah-sekolah Tamil kita ke suatu peringkat ataupun suatu prestasi yang lebih tinggi. Hari ini rakan-rakan sekalian, kita berada di sini. Bagi saya, apabila kita mempunyai satu matlamat untuk sama-sama membangunkan sekolah-sekolah vernacular di Malaysia, kita tidak berjalan atau bekerja ataupun berusaha secara perseorangan. Bagi saya, sekiranya hanya kerajaan yang sahaja yang gerak, tetapi lembaga-lembaga pengelola tidak memberikan komitmen, itu kita tidak dapat mencapai. இன்றைக்கு நாம் தமிழ் பள்ளிக்கூடங்களை எடுத்தால் சில பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக குறைந்த மாணவர்கள் உள்ள தமிழ் பள்ளிக்கூடங்கள். இன்றைக்கு மலேசியாவில் 1லிருந்து 10 மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் 35 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 11 மாணவர்களிலிருந்து 30 மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் 116 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. 31 மாணவர்களிலிருந்து 100 மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் 173 பள்ளிக்கூடங்கள். 101லிருந்து 150 மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் 65. ஆக 150க்கும் குறைவாக இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் மொத்த எண்ணிக்கை 389. 151க்கு மேலே இருக்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் 138 மட்டும்தான். ஏறக்குறைய 75% நம்முடைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் 150க்கும் கீழே இருக்கின்ற எண்ணிக்கையில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களே இல்லை. இதுதான் இன்றைய நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆக இந்த பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களை நாம் இடமாற்றம் செய்யலாம். இடமாற்றம் செய்யப்படுவது என்பது கண்டிப்பாக அனைவருடைய முயற்சி, குறிப்பாக பள்ளி அந்த வாரிய குழு, மாநில அரசாங்கம் மூலமாக இதற்கு நாம் ஒரு தீர்வை காண முடியும். ஆனால் இதுக்கு முன் நாம் பார்த்தோமானால் நம்முடைய அதிகமான இந்திய மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீடமைப்பு திட்டங்களில் அல்லது ஹவுசிங் ஏரியாவில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அந்த இடத்தில் இந்த பள்ளிக்கூடத்திற்கென்று நிலம் ஒதுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு புதிதாக ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை அங்கு நாம் கட்ட வேண்டும், அங்கு நாம் இடத்தை பெற வேண்டும் என்றால் அது சாதாரண காரியம் கிடையாது. Penang State doing a wonderful job by having a special committee. Penang State government, YB, to your attention. Penang State government has been doing a wonderful job by having a special committee for Tamil schools. Government, it is appointed by government. YB, YAB, appointed by YB. YB Sundarraju Somu is the special committee chairman. Adukku munnalaya sebelum itu masa barisan atau sebelum itu memang kita sudah ada memang dapat bantuan daripada kerajaan negeri. Tapi he formed a special committee and started giving fund 1.25 million for all the 28 Tamil schools in the year 2009. Now it has gone up to 2.2 million, 2.3 million. So I request that this can be followed by other states where there are Indian YBs who are exposed. Wherever there are Indian exposed, like Pera, we have Selangor, Selepas now Papa Raidu is heading, Exco. He can have a special committee for Tamil school. So Tamil schools can look after. Likewise, Negeri Sembilan, Johor, we have got exposed Tamil, Indians. So அங்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சாங்கன்னாக்காங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு பெரும் உதவி கிடைக்குங்க. தமிழ் பள்ளிக்கூடம் நல்ல வளர்ச்சி காணுங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். தலைமை ஆசிரியர்கள், பள்ளி வாரிய தலைவர்கள், உறுப்பினர்கள் கை கோத்தா நிச்சயமா நம்ம சாதிக்க முடியாத விஷயமே இல்லை அப்படின்ட்டு ஆணித்தரமா நான் என்னால கூற முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். இங்க என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த ஈகோ, அதை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா சிறப்பான ஒரு பள்ளிக்கூடத்தை நம்மளால உருவாக்க முடியும், சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற இந்த வேலையை நான் கோரிக்கொள்கிறேன். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.